கர்த்தருடைய வெளியில் பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்தலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேரத்துக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நாம் எல்லாரும் கூட கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய நிறைவான வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபையில் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, வானத்தை பூமி உண்டாக்கின ஒன்றான மெய்தேவனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற வார்த்தை முதல் நாளுக்காக நன்றி. கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து எங்களை அதிசயமாய் நடத்தினீர், குறையில்லாமல் எங்களை போஷித்து எங்களை நடத்தினீரே. இப்படி மிகுந்த கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் மேல் பாராட்டுடைய அன்பிற்காக தயவிற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். குடும்பமாய் ஆண்டவரே, இந்த காலையினுடைய சங்கத்துல எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறப்பா. நாங்கள் முழுவதோடு பாடிமை ஆராதிக்கிறது தாங்க. எங்களோட நேர் பேசுவீராக, உணர்வுல இருந்ததே தாங்க அப்பா. இப்படி வார்த்தைப்படி நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அந்த ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும்போது நாம் திறந்த பாடல் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மேம்படுத்துவோம். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும்போது, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும்போது, வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும்போது, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, ஊழ்கனுமே, நீந்தி நீந்தி ஊழ்கனுமே, மிதந்து மிதந்து அகிழனுமே, மிதந்து மிதந்து அகிழனுமே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும்போது, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செய்யுதானே, செல்லும் இடமெல்லாம் செய்யுதானே, வறுமையா வறுமையா போதகரே, வற்றாத வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும்போது, கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பரலோக தேவனுக்கு நாம் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு நாம் சேர்க்கணும், வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ
மருங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். கரையோர மருங்கள் ஏராளமாய் கனிதர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். பருமையா பொருள்களே, பருமையா பொருள்களே, பற்றாத ஜீவன் நதியாக, பற்றாத ஜீவன் நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக பாருபவர்களே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, பற்றாத நதியாக பாருபவர்களே. அல்லேலூயா. எல்லாருடைய கண்களை மூடி நம்மை நடத்துகிற நம்முடைய ஆண்டவரை நாம் வரவேற்போம். அவர் ஜீவ தண்ணீர், நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீர். உலகத்தில் எங்கேயுமே கூட நம்முடைய தாகம் தீர்க்கப்படாது. கர்த்தருடைய சமூகம் ஒன்றே எல்லாருடைய இயக்கங்களை நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்துவிடுகிற தேவன். நம்முடைய தாகத்தை தீர்க்கிற, நம்முடைய பசியை ஆற்றுகிறவர். எல்லா வறட்சியான நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே என்னென்ன வறட்சிகள் காணப்படுகிறதோ, ஜீவனற்ற நிலையிலே காணப்படலாம், தேக்க நிலையிலே காணப்படலாம். இந்த கால நேரத்தில் ஜீவ நதியாக பரலோகத்தில் ஒரு ஜீவ நதி நம்மை நிரப்புகிறது, நம்முடைய குடும்பங்களை நிரப்பு, நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிறது. வறண்ட நிலைகளை கர்த்தர் நீரூற்றாக, தோட்டங்களை போல கர்த்தர் மாற்றுகிறார். விசுவாசிங்க. இந்த வாரத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, மனதில் தேவன் இருக்கிறார், தூய் ஆவியானவர் இருக்கிறார். அவர் நல்ல போதகர். நான் உண்மையில் கண்ணை வைத்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நான் நடத்துவேன். நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். என்ன செய்யணும் தெரியாத சூழ்நிலையிலே அவர் நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை நடத்துகிறார். மகிமையான ஒரு விதத்திலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இயேசுவின் பாதத்தை பற்றி கொண்டார். மார்த்தாள் பல வேளைகளிலே தேவையில்லாத காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். ஆனால் சில மார்த்தாள் ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறார்? தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த காலை நேரத்தில் நமக்கு தேவை ஆண்டுடைய பாதம் ஒன்றுதான். பலவிதமான காரியங்களால் நீங்கள் அழுத்தப்பட்டிருக்கலாம், பல பாரங்கள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதால் ஒரே ஒரு காரியம், அந்த வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய பாதத்தில் முழுமையாக ஒப்புக்கிறதப்பா. இந்த வாரத்தில் எத்தனையோ சவால்களை நான் சந்திக்கணும், திராணிக்கு மிஞ்சின பிரச்சனைகள் அப்பா. நான் கர்த்தாவே, நான் உண்மையிலே நான் பலன் கொள்கிறேன். என்னுடைய பாதத்தில் நான் சரணடைகிறேன். என்னை பலப்படுத்தும், என்னை நடத்தும். ஜீவ தண்ணீரை ஆவியானவரே, எங்க நல்ல இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஆமென். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்த ஆனந்தமே. அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே
உள்ளமே பொங்குதையா. நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே 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 ஆராதனை ஆராதனை. வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. என்ன சொல்றீங்க? எத்தனை இன்னல்கள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உங்க வீட்டை நான் பிரிய மாட்டேன்ப்பா, உங்க அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன். உங்க சித்தத்தையே நான் செய்து உமக்கு நான் சாட்சியாக நான் வாழ்வேன்ப்பா. பூமியில வாழ்கிற கொஞ்சம் வாழ்க்கையப்பா உமக்கு சாட்சியாக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்ன பேர் சொல்றீங்க இந்த காலை நேரத்துல? அப்பா நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கும் பொழுது அப்பா நன்றி சொல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. எவ்வளவு நன்றியாக நிறைந்திருக்கிறதப்பா. தகுதி இல்லாதீங்களே நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி இயேசுவே. வல்லவரே நல்லவரே அந்த சிராசங்களை படைத்து ஆளுகை செய்பவரே விடத்தை எங்களுக்காக செஞ்சு எங்களை மீட்டவரே உமக்கு நன்றி அப்பா. விசுத்தத்தை செய்து உங்க விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்க சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, எங்களோட பேசுங்க. நாமத்திற்கு எல்லா மக்களுமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே உங்களை யாவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இந்த வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். ஞானியாகிய சாலமோன் எழுதிய நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. ஆங்கிலத்தில் குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் விதமாய் சொல்கிறது, if you have to choose between a good reputation and great wealth, choose a good reputation. ரெண்டு ஆப்ஷன்ஸ் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது நீ எதை தேர்வு செய்ய வேண்டும் என்றால், நற்கீர்த்தி இல்லை என்றால் நற்பெயரை
நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பொதுவாக இந்நாட்களில் இந்த உலகத்தில் இந்த ஆப்ஷன் யாருக்காவது கொடுப்பார்கள் என்றால் பெரும்பாலானவர்கள் ஏன் எதை நாம் தெரிந்து கொள்வோம்? மெஜாரிட்டி எதை தெரிந்து கொள்வாங்க? திரளான ஐஸ்வர்யத்தை. இதுக்காக தானே நான் இவ்வளோ பிரயாசப்படுறேன், இதுதானே என் ட்ரீம், இதுதானே என் லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, திரளான ஐஸ்வர்யத்தை அனுபவித்த, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாய் வாழ்ந்த, ஒரு குறை வைக்காம தன் கண்கள் இச்சித்த எல்லாவற்றையும் அனுபவித்த, உலகத்தில் எல்லா சந்தோஷத்தை அனுபவித்த ஒரு மனுஷன் சொல்லுகிறான், திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கு நாம் எதை நாம் சூஸ் பண்ணணும்? ஏன் திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கணும், ஏன் நற்கீர்த்தி நல்லது என்று நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, நல்ல பேர் எடுப்பது அவ்வளோ எளிதான ஒரு காரியம் இல்லை. எத்தனையோ ஆண்டுகளாக ஒரு ரெப்யூட்டேஷன், ஒரு நல்ல பேர் எடுப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளாக. ஆனால் அந்த பேரை கெடுத்துக் கொள்வதற்கு ரொம்ப நேரம் பார்த்தாது, சில நிமிடங்களே போதும். பல வருஷமாக சேர்த்து வைத்த, பல வருஷமாக பிரயாசப்பட்டு வாங்கின அந்த நற்பெயரை சின்ன காரியங்கள், மதியீனமான காரியங்கள் என்ன செய்யுதுன்னா முழுமையாக அதை அடித்து போடுகிறது. ஆகவே பண ஐஸ்வர்யத்தை இழந்த மீண்டுமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சதான ஒரு நற்பெயரை அது கெடும் பொழுது, அதை இழக்கும் பொழுது அதை மீண்டுமாய் பெறுவது மிக மிக கடினம். ஆகவே தான் இந்த நற்பெயர், நற்கீர்த்தி என்பது மிகவும் விலையேற பெற்றது என்று நாம் வாசிக்கிறோம். உலகத்தில் அநேக பெயர்கள் உலகத்தில் உண்டு. சில பெயர்களாக வேதத்தில் இருக்கு பாருங்க. காயின், முதல் பிள்ளை, இந்த உலகத்தில் பிறந்த முதல் பிள்ளை. தேவனால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி அவங்க அம்மா காணும் பேர் வைக்கிற நல்ல அர்த்தமுள்ள ஒரு பேர். தேவனால் ஒரு மனுஷனை நான் பெற்றேன். ஆனால் யாராவது அந்த பேரை வச்சிருக்காங்களா? காயின்ட்டு யாரும் வைக்கிறது இல்லை. மோவாப், ஆகாப் என்று சொல்லி ஏன் பெண்கள் ஜெசபேல் என்ற ஒரு ராணினாங்க பைபிளில், அவங்க பேரை யாரும் வைக்க மாட்டாங்க. யூதாஸ், நமக்கு எல்லாம் தெரியும். யூதாஸ்க்கு யாராவது பேர் இருக்கா? யாருக்கும் இருக்கா? ஏன் இந்த பேரெல்லாம் நல்லா தானே இருக்கு, ஏன் இந்த பேர் வைக்கல? இதுக்கு பின்னாடி இருக்கிற நபர்கள், இந்த பெயரை யார் வைத்துக் கொண்டார்களோ அவர்களுடைய இந்த பொல்லாத காரியத்தின் நிமித்தமாக, பொல்லாத வாழ்க்கை நிமித்தமாக இந்த நாமங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் சுட்டுவதில்லை. ஆகவே பெயர், நற்பெயர் என்பது ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட பெயர் மாத்திரம் அல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், வேதம் நமக்கு சொல்கிற காரியம், நீ சூஸ் பண்ண வேண்டும் என்றால், நீ எதை நீ சூஸ் பண்ண, எதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நல்ல பெயரை, நற்கீர்த்தியை நீ தெரிந்து கொள். ஐஸ்வர்யம் வேணாம் நான் சொல்லல, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற அவர் தான். ஐஸ்வர்ய சம்பதர் அவரே. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஆனா அதை விட கர்த்தர் கண்டிப்பா தருவாரு. ஆனா அதை விட நாம் செய்ய வேண்டிய, நாம் எதை சூஸ் பண்ணோம்னா ஐஸ்வர்யத்தை அல்ல, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நற்பெயரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நற்பெயர் என்பது பெயர் மாத்திரமல்ல. அந்த ஒரு பெயரை சொல்லும் பொழுது ஜனங்களுக்கு ரெண்டு விதமான எமோஷன் இருக்கும். அவங்களுக்கு குறித்து சந்தோஷம் வரும். சில பேருக்கு அவங்களுக்கு குறித்து சில பேரை சொன்னா சில பேருக்கு எரிச்சல் வரும், முகம் சுளிப்பாங்க. ஏன்னா அவங்க செய்த காரியங்கள், அவங்க வாழ்க்கை அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததுனால இப்பேற்பட்ட ஒரு எமோஷனான சில காரியங்களை ஜனங்கள் அந்த பேரை கேட்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக வருகிறது. இந்த கால நேரத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய நாமங்களை சொல்லும் பொழுது ஜனங்க எவ்விதமாக ரியாக்ட் பண்றாங்க, அவங்க மைண்ட்ல வருகிற காரியங்கள் என்ன? நம்ம எல்லாரும் கூட உத்தமர்கள் இல்லை, நம்ம எல்லாரும் கூட நல்லவர்கள் அல்ல, நம்ம எல்லாரும் கூட பாவத்துல பிறந்தவர்கள், இந்த பாவமான உலகத்துல வாழ்கிறவர்கள். ஆனா இயேசுவை அறிவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பெயர் எவ்விதமாக இருந்தாலும், ஆனா இயேசுவை அறிந்த பிறகு நாம் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்றால் நல்ல ஒரு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். நம்முடைய பெயர் கனமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்ல பெயர் என்ன செய்யுதுன்னா, நம்முடைய பெற்றோர்களுக்கு கனத்தை கொண்டு வருது, நம்முடைய பிள்ளைகளுக்கு கனத்தை கொண்டு வருது, நம்முடைய குடும்பத்தாருக்கு கனத்தை கொண்டு வருது, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய தேவனே நம்முடைய தேவனுக்கு அது கனத்தை கொண்டு வருது. நாம் நற்பெயரை உடையவர்களாக இருக்கும் பொழுது, நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, நல்ல குணத்தை உடையவர்களாக இருக்கும் பொழுது, அது நம்முடைய தேவனுக்கு மகிமையை அதை கொண்டு வருகிறதாக காணப்படுது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா, ஒரு கிறிஸ்தவன் தப்பு செய்துட்டாங்க, உடனே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் நாமத்தை தெரிவித்தவர்களாம், கிறிஸ்துவுக்கு அவப்பெயர் உண்டாகும்படியாக நம்முடைய வாழ்க்கை காணப்படக்கூடாது. ஆகவே
ஒரு மிக எச்சரிக்கையாக இன்னைக்கு நம்முடைய பெயரை குறித்து மிக எச்சரிக்கையாக நாம் காணப்பட வேண்டும். ஏன்னா நாம் நற்பெயரை உடையவர்கள் இந்த பூமியில வாழ்கின்ற நாட்களிலே நல்ல பெயருடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த உலகம் சொல்லுகிற ஒரு காரியம் இல்ல, வேதமே சொல்லுகிறது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் நான் இருப்பேன், அதை யாரும் மாற்ற முடியாது இல்லை. பேர் சொல்லுது நல்ல பெயர் எடுப்பது மிக மிக அவசியம், மிக மிக முக்கியம் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, சமீபத்தில் 2 நாட்கள் முன்பதாக நினைக்கிறேன் ஒரு ஆர்டிக்கல் வந்து உலகத்திலே மிக விலை பெற்ற காரணம்னா ரோல்ஸ் ராய்ஸ் நம்ம அறிந்திருக்கிறோம். இந்தியாவில் எல்லாரும் அதை வாங்க முடியாது, உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாராலும் அதை வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நபர்களால் தான் இந்த காரை வாங்க முடியும். ரீசெண்டாக இந்த 2021 ஒரு நியூ மாடல் வந்திருக்கு. அது 3 கார்கள் தான் தயாரித்திருக்கு. அது ஒரு காருடைய விலை நம்ம கேட்டால் நமக்கே தலை சுத்திக்கிறோம். ஏன்னா 200 கோடிகளுக்கு மேல ஒரு காருடைய விலையை பார்த்தீங்கன்னா 200 கோடிக்கு மேல. உலகத்துல அவ்வளவு பணம் வைத்திருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா கண்ட்ரிலையும் நிறைய பில்லியனர்ஸ் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் கூட இந்த காரை வாங்க முடியாது. பணக்கார எல்லாருக்கும் காசு என்கிட்ட இருக்கு, பணம் என்கிட்ட இருக்கு, எனக்கு இந்த காரை தானே தரமாட்டாங்க. அவங்களோட பின்னணியை பார்க்கிறார், அவங்களோட பெயர், அவங்க ரெப்புடேஷனை பார்க்கிறார். சொசைட்டியில் அவங்க எப்பேற்பட்டவர்கள், குற்ற பின்னணி இருக்கா என்று சொல்லி எல்லாவற்றையும் அவங்க ஆராய்ந்து தான் நிறைய பேர் ரிஜெக்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த காருக்கு அப்ளை பண்ணிட்டு ரிஜெக்ட், பணம் இருக்கு ஆனால் கார் அவங்க தரதில்லை. ஏன்னா உனக்கு நல்ல ரெப்புடேஷன் இருந்தா, உனக்கு நல்ல பெயர் இருந்துச்சுன்னா எங்க கம்பெனியுடைய காரை உங்களுக்கு நாங்கள் விற்போம். சும்மா கூட இல்லை, விற்கிறாங்க. பல கோடிகள் கொடுத்தாதான் அது கொடுக்குறாங்க. ஆனால் அதை கொடுப்பதற்கும் நல்ல பெயர் வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு சாதாரண ஒரு அடிவுள்ள கார், இந்த கார் வாங்குவதற்கு நல்ல ரெப்புடேஷன் வேண்டுமா? அப்போ அழியாத நித்திய ஜீவனை நாம் பெறுவதற்கு நமக்கு இன்னும் நல்ல ரெப்புடேஷன் தேவைதானே, நற்பெயர் நமக்கு வேண்டும் தானே. ஏன் நான் யாரை குறித்து நான் கவலைப்படலை, இது என் வாழ்க்கை, மை ரூல்ஸ் மை லைஃப் என்று சொல்லுவாங்க. நான் எப்படி தானே வாழ்வேன், இது ஏன் இஷ்டம், யாரும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, யாரும் என்னை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். எப்படி பிள்ளையே நல்ல பெயரோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. உலகம் முழுவதையும் ஒருவன் ஆதாயப்படுத்திக் கொண்டான், தன் ஆத்மாவை நஷ்டமாக்கினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தையும் சம்பாதிச்சுட்டான். அவன் சம்பாதிக்காத ஒண்ணு இல்லை, எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டான், உலகத்தையே ஆதாயப்படுத்திட்டான். அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? எதையும் நம்ம கொண்டு போக போறது இல்லையே. ஆனா நல்ல பெயருடையவர்களால், நல்ல சாட்சி, நல்ல பெயர், நல்ல சாட்சியோடு கூட இந்த பூமியில நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்ல கவனிங்க, ஏற்கனவே சொன்னது போல நமக்கு எந்த தகுதி இல்லை நித்திய ஜீவனை பெறுவதற்கோ, தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோக ராஜ்யத்திலே, அந்த பரலோகத்திலே நாம் இருப்பதற்கோ நமக்கு எந்த தகுதி இல்லை. நம்முடைய சுய முயற்சியினாலே நாம் நித்திய ஜீவனை அடைய முடியாது. யார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார், அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய பாவங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரு, அவருடைய நீதி அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய பேரை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார். நல்ல நாமங்கள் அவர் கொடுக்க. அதுக்கு முன்னாடி நம்ம பொய் பேசுகிறவர்களாகவோ இல்ல மோசமான நம்ம குறித்து சொல்லும் பொழுது மோசமானவன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனா என்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ, கர்த்தர் சொல்றாரு, உன் பாவங்கள்ல என் முதுகு பின்னாடி நான் இறந்து விட்டேன், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன்னுடைய பாவத்தை உன்னை விட்டு விலக்கு. அதை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், உன் இளவயதின் பாவத்தை நான் நினைத்து பார்ப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் மறுக்கிறாரு, ஆனா ஜனங்க மறப்பதில்லை. நம்முடைய செய்கைகளை, நாம் செய்கிற காரியங்களை ஜனங்க மறப்பதில்லை. ஆக எத்தனையோ நற்காரியங்களை செய்திருக்கலாம், ஆனால் ஒரு தவறான காரியங்கள், ஒரு அருவருக்கத்தக்க காரியங்கள் அது ஜனங்களுடைய மனதிலே அது நீங்காமல் அது நிலை பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிந்து மிக எச்சரிக்கையோடு கூட இந்த நாட்களிலே முன்பு இருப்பதை விட இந்த நாட்களிலும் அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் பண்றவங்க, நம்ம எல்லா காரியங்களும் மானிட்டர் பண்றவங்க ஏராளம் பேர் இருக்காங்க. நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறோம், நம்ம எல்லாவற்றையும் கூட பார்க்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆகவே நம்ம என்றுமே கூட ஒரு பேட் எக்ஸாம்பிளாக, பேட் ரெப்புடேஷனாக நாம் காணப்படாதபடிக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக, நல்ல சாட்சிகளாக, நற்பெயருடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தத்தில் ரொம்ப முக்கியமானது என்பது கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலக காரியத்திற்கே நல்ல பெயர் வேற்றணும்னு அவங்க விரும்புறாங்கன்னா, பரலோகத்துக்கு நாம போகணும். அப்ப நம்ம எவ்வளவு நல்ல பெயரோடு கூட இந்த பூமியில நம்ம வாழணும்.
ஏற்கனவே சொன்ன பாருங்க, நம்முடைய நற்பெயரினால மாத்திரம் அல்ல, தேவன் நமக்கு அவருடைய நீதியை கொடுத்துருக்காரு. அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாம், அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை, அந்த நற்பெயர், இயேசு நமக்கு கொடுத்த அந்த நற்பெயர், அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு நற்பெயர் நமக்கு வந்திருக்கு. நான் இயேசுடைய பிள்ளை, இயேசுடைய ஊழியக்காரன் என்ற ஒரு நாமத்தை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதற்கு பாத்திரவான்களாக இந்த பூமியில நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் ரட்சிக்கப்பட்ட, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எப்படி வேணாலும் நான் பேசுவேன், எப்படி வேணாலும் வாழ்வேன் இல்லை. நான் இயேசுவை நான் பிரதிபலிக்கிறேன். நான் இயேசுடைய பிள்ளை, நான் அவருடைய ஊழியக்காரன். ஆகவே என் வார்த்தைகள், என் நடக்க எல்லாவற்றிலும் கூட என் தேவனை நான் பிரதிபலிக்கிறபடினால நான் மிக எச்சரிக்கையோடு கூட நல்ல ஒரு முன்மாதிரியாக நான் வாழ்வேன் என்று நம்ம ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதத்திலே ஆதி அப்போஸ்தலர் சபையில நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 6:3. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். சர்ச்சில் ஒரு பிரச்சனை வருது. ஆயிரக்கணக்கான பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. அந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு பின்பதாக 120 பேர் தான் இருந்தாங்க. இயேசு மரித்து உயிர் தெழுந்த பின்பு பரமேறினார். அப்பொழுது இயேசு சிஷ்யர்கள் 120 பேர் கூடியிருந்தாங்க. கடந்த நாட்கள் நம்ம தியானித்தோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒரு பெரிய வல்லமை அந்த இடத்துல காணப்பட்டது. அவங்க பிரசங்கங்களை கேட்டு 3000 பேர், இவ்விதமாக ஆயிரக்கணக்கான பேர் சபையில சேர்க்கப்பட்டாங்க. இப்ப சபை ரொம்ப பெருசாயிடுச்சு. எவ்வளவு பெரிதாகுதோ அவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. திடீர்னு ஒரு சபையில ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அதை சீஷர் இடத்துல கொண்டு வருகிறாங்க. அப்போ சீஷர்கள் சொல்றாங்க, எல்லாவற்றையும் எங்களால் பார்க்க முடியும். நாங்க ஜபத்திலும் உபதேசத்திலும் நாங்கள் இருப்போம். நாங்கள் அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். இந்த வேலைகளை செய்வதற்கு பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற, பரிசுத்த ஆவி இருக்கணும், ஞானமும் நிறைந்திருக்கணும், அதே சமயத்துல நல்ல சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர் அப்பாயிண்ட் செய்து இந்த வேலைக்காக வைக்கணும். எந்த வேலைக்காக? சர்ச்சில் என்ன வேலை செய்வதற்காக? நீங்க வாசிங்க, பந்தி விசாரணை செய்வதற்காக. அப்படின்னா பந்தி சாப்பாடு பரிமாறணும். எல்லாருக்கும் சாப்பாடு கரெக்டா போய் சேர்ந்துச்சா? கிச்சன்ல வேலை. இந்த வேலையை செய்வதற்கு பரிசுத்த ஆவி நிறைந்திருக்கணும், ஞானம் நிறைந்திருக்கணும், நல்ல சாட்சி இருக்கணும். நல்ல சாட்சி இல்லைன்னா இந்த வேலை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக முதல் சபையில எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ஆகவே சபையில ஒரு சின்ன வேலை செய்வதற்கு, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு என்ன தேவை? அடிப்படையான காரணம் என்னன்னா நற்சாட்சி. சாட்சி இல்லாம ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவருக்காக நம்ம இருக்க முடியும். ஏன்னா நம்ம பேட் ரெப்புடேஷனோட நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியம் அது கனமுள்ள ஊழியமாக மாறாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இதை காட்சி சொல்றேன்னா, நாம் நற்சாட்சி உடையவர்களாக, நல்ல பெயருடையவர்களாக, நற்கீர்த்தி உடையவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்று தேவன் ஐஸ்வர்யத்தை பார்க்கிறோம், திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிறோம். நல்ல கீர்த்தியை தெரிந்து கொள்ளுங்க. அதை சூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், சகல ஆசீர்வாதங்களையும் அது உங்களுக்கு கொடுக்கும். உலகம் தேடுகிற வண்ணமாக, உலகம் சூஸ் பண்ணுகிற வண்ணமாய் நாம் சூஸ் பண்ணக்கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மாத்திரமல்ல, நீங்க தீமோத்தேயு குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது, ஒரு வாலிபன், அந்த வாலிபனை அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய ஊழியத்தை செய்த ஒரு மிகப்பெரிய மிஷனரி, அநேக புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு பெரிய அப்போஸ்தலன் பவுல். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 16. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினான். ஊழியத்திற்காக ஒரு உதவிக்காரன் தேவை. பவுலுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சக ஊழியன் தேவை. ஏன்னா ஜான் மார்க் என்பவர் முதல் மிஷனரி பயணத்திலே மார்க் எனும் மறுநாமம் கூட யோவான் இருந்தாரு. அவர் பவுலோட கூட பர்னபாவோட கூட ஊழியம் செய்தார். ஆனா பாதியிலே அவரை விட்டு போனபடினால இந்த செகண்ட் மிஷனரி ட்ரிப்புக்கு பர்னபா இந்த ஜான் மார்க்கை கொண்டு போகணும்னு சொல்லும் பொழுது பவுல் சொல்லுங்க வேண்டாம். ஏன்னா நம்ம முதல்
ஊழியர் பிரயாணத்துல இவன் நம்ம விட்டு விலகி போனான். ஆகவே இவன் வேண்டான்னு சொல்லும் பொழுது பரணபாவுக்கும் பவுலுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்து அவர்கள் பிரிந்து போனார்கள். பரணபா ஜான் மார்க்கு கொண்டு போயிட்டாரு. இப்ப இவர் என்ன பண்றாரு, பவுல் என்ன பண்றாருன்னா சீலாவை கொண்டு போறாரு. அதே சமயத்துல இந்த வாலிபனாகி தீமோத்தேயு கூட என்ன பண்றாரு, தனக்கு உடன் ஊழியனாக கொண்டு போக வேண்டும் என்று விரும்புறாரு. ஆனா தீமோத்தேயுக்குள்ள என்ன காரியத்தை அவர் கண்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் சகோதரர் அவன் இருக்கிற அந்த பட்டணத்துல எல்லாராலும் கூட நற்சாட்சி பெற்றவனாய் அவன் இருந்தபடினால தன்னோடு கூட ஊழியத்தை செய்யும்படியாக அவனை அழைத்து கொண்டு போனார். ஏன் இந்த காரியத்தை சொல்லணும்னா, கர்த்தருக்காக நாம் ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைச்சோம், கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த நற்பெயர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்பத்தாராலே நாம் நற்பெயர் பெறணும், சபையில நற்பெயர் பெறணும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்க வெளிநாடுகளுக்கு நீங்க பைபிள் காலேஜ் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 3 சாட்சிகள் அவங்க கேட்குறாங்க. நம்ம எல்லா அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்றோம், பணம் கட்டணும், எல்லாம் செய்யறோம். அதே சமயத்துல நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும்னா 3 சாட்சிகள் அவங்க கேட்குறாங்க. ஒன்று, உங்க ஃபேமிலியில இருந்து ஒரு மெம்பர் என்ன பண்ணணும், உங்களை கொடுத்து நல்ல டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது, உங்க சர்ச், நீங்க சர்ச்சில் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்க பாஸ்டர் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும். மூன்றாவதாக உங்க ஃப்ரெண்ட், உங்க குடும்பத்திற்கு சேராதவர்கள் ஒருத்தர் என்ன பண்ணணும், உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும். நீங்க எப்பேற்பட்டவர், அது உங்க வேலை செய்கிற இடமா இருக்கலாம், உங்க நெய்பர்ஸா இருக்கலாம், உங்க குடும்பத்திற்கு சாராதவர்கள், சபைக்கு சாராதவர்கள் ஒருத்தர் என்ன பண்ணணும், டெஸ்ட் உங்களை கொடுத்து நற்சாட்சி கொடுக்கணும். இப்படி கொடுத்தாதான் அந்த அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்றாங்க. ஒரு காலேஜ்ல, பைபிள் காலேஜ்ல படிப்பதற்கு இத்தனை சாட்சிகளை நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க. குடும்பத்தார் இடத்துல நற்பெயர் எடுக்கணும், சபையில நல்ல, சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நல்ல பேர் இருக்கும், ஆனா இன்னொரு இடத்துல இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா இடங்களிலும் கூட நாம் நற்பெயருடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன். மனிதனுடைய கண்கள்ல நம் நல்லவர்கள் போல காணப்படலாம், ஆனா அந்த பரலோகத்துல கண்கள் இருக்கு பாருங்க, பூமியும் உலாவுற கண்கள். அந்த தேவனுக்கு முன்பதாக நாம் நற்பெயருடையவர்களாக இருக்க வேண்டும். சில பேருக்கு நல்ல திறமை இருக்கலாம், ஜனங்க பார்க்கும்போது நல்லவர்கள் போல காட்சி அளிக்கலாம். சபையில யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்முடைய வீடுகள்ல கணவனால, மனைவினால, பிள்ளைகளால நாம் நற்பெயருடையவர்களாக இருக்கிறோம். சில பெற்றோர்கள் நிமித்தமாக பிள்ளைகளுக்கு பாதிப்பு இருக்கு. இன்னாருடைய பிள்ளையா, வேணவே வேணும்னு சொல்லுவாங்க. இன்னாரான்னு சொல்லிட்டு, ஏன்னா சமுதாயத்தில் அப்பேற்பட்ட அவப்பெயருடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார். நீங்க உலகத்தை விட்டுருங்க, இன்னைக்கு இயேசுவிய நாமத்தை தரித்திருக்கிறேன்னா எல்லா இடங்களிலும் சரி, நம்ம வேலை செய்கிற இடங்களிலே, நாம் படிக்கிற இடங்களிலே, நாம் வசிக்கிற இடங்களிலே, எல்லா இடங்களிலும் கூட நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நல்ல சாட்சியுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஒன்று தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல, உன் வார்த்தையில, உன் நடக்கையில, உன் விசுவாசத்துல, உன் கற்புல நீ எப்படி இருக்கணும்னா மாதிரி ஆகணும். உன் வார்த்தையில நீ ரொம்ப மாதிரியா இருக்கணும், நல்ல முன்மாதிரியா இருக்கணும். உன் நடக்கையில, உன் கற்புல நீ நல்ல முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்று இந்த வாலிப ஊழியனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு சபையில ஒருவன் கண்காணியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன ரோல் அவன் பிளே பண்ண வேண்டுமா இருந்தாலும் சரி, ஒரு பாஸ்டராகவோ எல்டராகவோ என்ன ரோல் சபையில ஒரு ஊழியனாக ஒருத்தர் சபையில ஒரு சேவை செய்யணும்னு யாரும் நினைச்சாங்கன்னா அநேக கண்டிஷன்ஸ் வந்து 1 தீமோத்தேயுல நம்ம வாசிக்கிற 3ஆம் அதிகாரத்துல, அதுல ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல, புறம்பானவர்களாலே நற்சாட்சி பெற்றவனாயும் இருக்கணும். வெளியில இருக்கவங்க சொல்லணும், சபையில இருக்கவங்கள, வீட்டுல இருக்கவங்கள, வெளியில இருக்கவங்களால, புறம்பானவர்களால நற்சாட்சி பெற்றவன தான் என்ன செய்யணும், சர்ச்ல எந்த ஒரு வேலை செய்வதற்கும் அப்பாயிண்ட் செய்ய வேண்டும் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அது இப்ப நீங்க சொல்லுங்க, நற்சாட்சி ரொம்ப முக்கியமா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப முக்கியம். நல்ல பெயரை நாம் பெற வேண்டும், நல்ல ஒரு முன்மாதிரிகளாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் பொழுது விசுவாச வீரருடைய பட்டியலை நாம் வாசிக்கிறோம். நோவாவை முதற்கொண்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, இவ்விதமாக ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. முன்னோர்கள் என்று நாம் வாசிக்கிறோம், விசுவாச வீரர்கள் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே,
விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் எப்படி நற்சாட்சி பெற்றாங்க? நல்ல பேரை பெற்றாங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் நல்ல சாட்சிகளை அவர்கள் பெற்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 39 அதே அதிகாரத்திலே 39ஆம் வசனத்திலே இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இவங்க எல்லாம் அந்த லிஸ்ட்ல வாசிச்ச எல்லாரும் கூட பாத்தீங்க, எல்லாம் ஆரம்பத்துல பயங்கரமான உத்தமர்கள் இல்லை. எல்லாருக்கிட்டும் ஃபிளாஸ் இருக்கு, எல்லாருக்கிட்டும் குறைகள் இருக்கு. ஆனா அவங்க படிப்படியாக அவங்க சுபாவங்கள் மாற்றப்பட்டு அவங்க நற்பெயர் பெறுவதற்கான அடிப்படையான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க தேவன் மேல் வைத்த விசுவாசம், அவருடைய வசனத்தின் மேல் வைத்த விசுவாசத்தினால அவர்கள் நற்பெயரை பெற்றார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாலும் சரி, அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையை முடிச்சாங்கன்னா நற்பெயரோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் முடித்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, அவர்களை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 13 நான் வாசிக்கிறேன். பாருங்க, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார்கள். பாருங்க, தேவன் இந்த முன்னோர்கள் முற்பிதாக்கள் என்று சொல்றோம். பாருங்க, இந்த விசுவாச வீரர்கள் அவர்களுடைய தேவன் என்று சொல்லப்பட தேவன் வெட்கப்படவில்லை. தேவன் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றது தன்னை நான் வானத்தி பூமி உண்டாக்கின தேவன் என்று இன்ட்ரோடியூஸ் பண்ணல. கர்த்தர் எவ்விதமாக தன்னை இன்ட்ரோடியூஸ் செய்கிறார்? நான் ஆபிரகாமின் தேவனோ, ஈசாக்கின் தேவனோ, யாக்கோபின் தேவனோ, இன்னாருடைய தேவன் என்று சொல்ல தேவனை வெட்கப்படலைங்க. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தாங்க. நல்ல சாட்சியோட அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார்கள். காரணம் என்ன? விசுவாசம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வேதத்துல பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக நல்ல ஆசீர்வாதங்களோடு கூட அவங்க வாழ்க்கையை முடித்தார்கள். ஆனா என்ன வித்தியாசம்? நற்பெயர், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல பெயரோடு நல்ல சாட்சியோடு கூட அவங்க வாழ்ந்து முடித்தாங்க. அவங்க நம்பிக்கை ஐஸ்வர்யத்து மேல இல்லை, இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவன் மேல. இந்த ஐஸ்வர்யம் நல்ல பெயரை நமக்கு கொடுக்காது. ஆகவே நம்முடைய கிரியைகள், நம்முடைய சுபாவம் தான் நமக்கு நற்பெயரை கொடுக்கும். அவங்க பாருங்க, பூமியில அவங்க பார்த்து பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஐஸ்வர்யம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் வர விருத்தி அடைந்தாங்க. திரளான ஐஸ்வர்யம், ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் என்று சொல்லி வேலைக்காரர்கள் என்று மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாக இவர்கள் வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க விசுவாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நிலையான நகரம் இல்லை, இந்த ஐஸ்வர்யம் என்னை ரட்சிக்காது, இந்த ஐஸ்வர்யம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது என்று பூமியில் எப்படி வாழ்ந்தாங்கன்னா தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு அவங்க மறித்தாங்க. இதுல வாழ்க்கை, இந்த ஐஸ்வர்யம் இல்ல வாழ்க்கை, இது இல்ல எனக்கு சொல்றோம், இதை விட ஒரு மேலான நகரம் எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த விசுவாசம் தாங்க அவங்களோட நல்ல வாழ்க்கையை வாழ உதவி செஞ்சது. உலகம் தான் சொர்க்கம் நினைக்கிறவங்க அதற்காக எதை வேணாலும் செய்வாங்க. பெரிய பணக்காரனா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதற்காக எதையும் செய்ய, பெயர் கொடுத்தாலும் கவலைப்படுறதில்ல. என் லட்சியம் நம்ம பணக்காரனாக மாறும். நம் பணத்திற்கு எதிரி அல்ல, தேவன் ஐஸ்வர்ய சம்பனர் என்று நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், நீ ஆசீர்வாதமா இருப்பா என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், இது வாக்குத்தத்தம். ஆனா நம்முடைய மனம் பார்த்தீங்கன்னா அது மேல இருக்கக்கூடாது. இது நமக்கு தானாக நம்ம கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா நம்முடைய ப்ரையாரிட்டி என்னன்னா, நான் நல்ல சாட்சியோடு நான் வாழ வேண்டும், நற்சாட்சி நற்பெயரோடு கூட நான் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய ப்ரையாரிட்டியா இருக்கும். அப்படி நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவன் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து நான் இன்னாருடைய தேவன் என்று தேவன் வந்து அவங்கள பார்த்து சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு மகிமை பாருங்க. ஆகவே நம்முடைய முன்னோர்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் நல்ல சாட்சியோடு கூட வாழணும். நீங்க இந்த விசுவாசம் தாங்க நம்ம நல்ல பெயரை நமக்கு கொடுக்கும். எனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம எதற்கு நம்ம ஆசைப்பட மாட்டோம். நம்ம மைண்ட் வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா எனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு கர்த்தர் எனக்கு செய்வார். நான் இந்த தவறான பாதையில போய் நான் பொய் சொல்லி இல்லை ஒருவனை ஏமாற்றி ஒருவனை கஷ்டப்படுத்தி நான் பணத்தை சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த பெயர் புகழ் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கர்த்தரை நான் சார்ந்து இருக்கிறேன், நான் உண்மையா இருக்கிறேன், கர்த்தரை என்னை ஆசீர்வதிப்பார்.
நான் அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த நற்கீர்த்தி நமக்கு உண்டாகிறது. வேகமாக நேரமில்லாமல் வேகமாக 3 காரியங்கள், இந்த நல்ல கீர்த்தி நற்பெயரை பெறுவதற்கு நமக்கு ரொம்ப 3 முக்கியமான காரியங்கள் நமக்கு தேவை. அநேக காரியங்கள், அடிப்படையான 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். முதலாவதாக, நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும். முதல் முறையாக தேவன் ஒரு அந்நிய தேசத்திலிருந்து ஒரு மனிதனை தேவன் அழைக்கிறார். தனக்காக தெரிந்து கொண்டு ஆபிரகாமை தேவன் அழைக்கிறாரு. அழைத்த தேவன் உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவருக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. அதில் ஒரு ஆசீர்வாதம் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆதியாகமம் 12:2, நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். இது தேவனுடைய ஆசீர்வாதம். உங்க பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அந்த பேரை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. தேவன் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு கொடுக்கிற பெயரை நம்முடைய வார்த்தையினாலேயோ நம்முடைய கிரியையினாலேயோ நம்முடைய சுபாவத்தினாலேயோ அந்த கர்த்தர் கொடுக்கிற அந்த பெயரை, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே கிறிஸ்துவனுடைய பெயரை நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த பெயரை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. அதே சமயத்தை மற்றவருடைய பெயரை நாம் என்ன செய்யக்கூடாது, கெடுக்க. அதில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். உங்க பெயர் கெடுறது மாத்திரம் இல்லை, நாம் மற்றவருடைய பெயரை அபாண்டமான பொய்யை சொல்லியோ புறம்பூரியோ காசிப் செய்தோ மற்றவருடைய பேரை கேட்ட கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா நல்ல பெயரோடு இருக்கணும், அவன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். அந்த பேரை நமக்கு எடுத்தோம்னா தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக நாம் செயல்படுகிறோம். ஆகவே நம்முடைய பேரும் கெடக்கூடாது. அதே சமயத்தில் பிறனுடைய பேரை கெடுவதற்கும் நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. அவர் 50 சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. அதுதான் நீ எப்படி வேணா வாழலாம் நான் சொல்லல, நீ எப்படி வேணா வாழு, ஆனா என்ன பண்ணுவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்த நான் சொல்றேன். வசனத்தை நீங்க வாசினா 17ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 17:1, ஆதியாகமம் 17:1, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன் பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதமா இருப்ப என்று சொன்ன தேவன் அவனுடைய 99 வயதுல 75 வயசுல சொன்னாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்த சொன்னாரு. 99 வயது தாத்தாவை பார்த்து ஆண்டு சொல்றாரு. அதே ஆபிரகாமை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த நற்பெயரை நாம் பெற வேண்டும் என்றால் நல்ல சாட்சியோடு கூட இந்த பூமியில வாழ வேண்டும். கர்த்தர் நம்முடைய தேவன் என்று சொல்ல அவர் வெட்கப்படக்கூடாது என்றால், கர்த்தருக்கு நாம் கனத்தை கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கனம் பெற வேண்டும் என்றால் நாம் உத்தமர்களாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உத்தமத்தை எந்த காரணத்துக்காகவும் எதற்காக நம்முடைய உத்தமத்தையோ நம்முடைய உண்மையை விட்டு நாம் விலகக்கூடாது. அவர் நம்ம இப்பதான் சொல்ல, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு. இந்த உண்மையை விட்டு நம்ம பேசிக்கிட்டோம்னா நம்முடைய பேர் டேமேஜ் ஆகிடும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பேட் ரெப்புடேஷனை நாம் உண்டு பண்ணுகிறோம். தேவனுடைய நாமத்திற்கு அவகீர்த்தியை நாம் கொண்டு வருகிறோம். என்ன 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். மோசே குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், மோசே குறித்து கொடுக்கிறார், யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். யோபு 1 அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, யோபு 1:8, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவதுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. யார் சொல்றா? கர்த்தரே சொல்றார் யோபை குறித்து, என் தாசனாகிய யோபுவை போல உத்தமன் இந்த பூமியில ஒருத்தனும் இல்லை. எங்க குடும்பத்தில் நம்ம சாட்சி பெற்றுக்கலாம், சபையிலும் வாங்கிடலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வாங்கிடலாம். ஆனா தேவனுடைய கண்களுக்கு மறைவாக நம்ம செய்ய முடியுமா? அந்த கண்களுக்கு மறைவாக எந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும்? அவர் நம்ம கொடுக்கணுங்க. தேவன் நமக்கு சாட்சி, இவன் உத்தமன் என்று சொல்லி, இவன் உண்மை உள்ளவன், என் வீட்டில் எங்கும் மோசே உண்மை உள்ளவர். யோபு இந்த உலகத்துல எல்லாரும் விட அவன் உத்தமன் என்று சொல்லி தேவனே, வானத்தை பூமி படைத்த தேவனே அவர் சாட்சி கூட. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பது யோபு மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் கூட அந்த வாழ்க்கை வாழ தேவன் விரும்புகிறார். ஆகவே உத்தமத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. அற்ப காரியங்களுக்காக, தற்காலிகமான இன்பத்திற்காக, தற்காலிகமான ஆசீர்வாதங்களுக்காக, ஐஸ்வர்யத்திற்காக உங்க உத்தமத்தை நீங்க விட்டு போட்டுறாங்க.
உங்க உண்மையை விட்டு விலகாதீங்க. நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷன் நிச்சயமாக பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான். உண்மையா இருந்துட்டோம்னா அது அந்த உண்மையை யாரும் அறியாம கூட போகட்டும். நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கீங்க என்பதை யாரும் அக்னாலேஜ் செய்யாம போகட்டும். ஆனா உண்மையுள்ள மனுஷன் பைபிள் வசனத்தின் பிரகாரமாக ஒரு நாளில் அவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையா கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை நான் அதிகத்தின் மேலே நான் அதிகாரியாக மாற்றினேன் என்று சொல்றேன். இதனாலே இதை நான் டீட்டெயிலாக பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு உண்மையுள்ளவர் எந்த பகுதியில நாம் உண்மையாக இல்லையோ ஒரு நாள் ஆண்டு வெளிச்சத்துல கொண்டு வருகிறேன். நம்ம யாரும் கண்டுபிடிக்கல நாம் நினைக்கலாம். ஒரு நாள் ஆண்டு வெளிச்சத்துல கொண்டு வருகிறேன். அதே சமயத்தில் உண்மையா இருக்கும் பொழுது யாருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதே கர்த்தர் வெளிச்சத்துல கொண்டு வருவார். இவன் எவ்வளவு உண்மை உள்ளவன், இவன் எவ்வளவு உத்தமி என்பதை ஆண்டவர் வெளிச்சத்துல கொண்டு வந்து அதனுடைய ரிவார்டை கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். ஆகவே நாம் நற்பெயரை நற்சாட்சியை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் உண்மையுள்ளவர்களா உத்தமர்களா நம்முடைய குடும்பத்திலே நல்ல பெயரை நம்ம குடும்பத்தால் நமக்கு கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் வீட்டில் உள்ளவங்க நமக்கு நற்சாட்சி கொடுக்க வேண்டும். யோபுடைய மனைவி குறித்து ஆண்டவர் சொல்ல யோபை குறித்து ஆண்டு சாட்சி, அதே சமயத்தில் அவனுடைய மனைவி கூட சாட்சி கொடுக்கிறாங்க. நீங்க வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உங்களுடைய உத்தம உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். தன்னுடைய பிள்ளைகளை இழந்துட்டான், தன்னுடைய ஆஸ்தியை இழந்துட்டான், தன்னுடைய சரீர ஆரோக்கியத்தை இழந்துட்டான். தலை முதல் கொண்டு பாதம் வரைக்கும் கூட கடுமையான ஒரு வியாதி அவனுக்கு வந்தது. ஒரு ஓட்டை எடுத்து அவன் சுரண்டிக்கிட்டு இருக்கிறான், சாம்பல் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் மணி அவனை பார்த்து, இன்னுமா நீங்க உத்தமத்துல இருக்கீங்க, எவ்வளவு உத்தமர் நீங்க, இவ்வளவு நேரமும் நீங்க உத்தமத்துல இருக்கீங்களா, நீங்க தேவனை தூஷித்த ஜீவனை விடும் என்று சொல்றான். அவன் கடைசி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அவன் பைத்தியக்காரியை போல பேசாத, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார். நான் கடைசி வரைக்கும் அவன் உத்தமத்துல இருக்கேன். அவன் உத்தமனாக இருந்தான். அவன் இழந்த எல்லாவற்றும் கர்த்தர் ரெட்டிப்பாக அவனை கொடுத்தார். உத்தமர்களை கர்த்தர் கண்டிப்பாக கைவிட மாட்டார். உண்மையானவர்கள் நிச்சயமாக கைவிடப்படுவார். அவங்க சந்ததி கைவிடப்படாது. ஆகவே உண்மையை காத்துக்கொள்ளுங்க. உண்மையாக இருப்போம். உத்தமத்திலே நாம் நிலைத்திருப்போம். நம்முடைய வார்த்தையில உண்மை, நம்முடைய கிரியைகள்ல உண்மை, நம்முடைய கற்பில உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் என்ற தெய்வம் விரும்பும். எல்லாவற்றும் நம்ம ஒரு நல்ல முன்மாதிரிகளாக இருக்கணும். சில பேர் சில விஷயத்துல ரொம்ப உண்மையா இருப்பான், சில விஷயத்துல அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பான். நாம் எல்லா பகுதியிலும் நம்ம கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது உலகம் நம்ம விட்டு நமக்கு தெரியாது யார் நம்ம பார்க்குறாங்கன்னா பல ஆயிர கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறோம். துக்க நாட்கள் எப்படி இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கும்போது எப்படி இருக்கிறோம், எல்லாம் நம்ம வாட்ச் பண்றவங்க ஏராளம் பேர் இருக்காங்க. உங்களுக்கு நிச்சயமா தெரியாது, நமக்கு தெரியாது. நம்மை பார்க்கிற கண்கள் ஏராளம். ஆகவே மனிதர்களுக்காக நாம் அவங்க பார்க்கலான்றதுக்காக நாம் உத்தமர்களா இருப்பதல்ல. யார் என்னை பார்த்தாலும் பார்க்க வைத்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உத்தமத்தில் இருப்பேன், நான் உண்மையாக இருப்பேன். சங்கீதங்களின் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 15ஆம் சங்கீதத்திலே சங்கீதம் 15 கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. யார் கர்த்தரோட தங்க முடியும், யார் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும்? உத்தமனாய் நடக்கிறவன், நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தனக்கு ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் வார்த்தையில உண்மை இருக்கிறோமா, நம்ம வார்த்தையில் உண்மை இருக்கிறோமா? இது எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்றவங்க வார்த்தையில உண்மையற்றவர்களா இருக்கிறாங்க. நீங்க அநேக டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் தான் போய் நிக்கிறாங்க. கல்யாணம் அன்னைக்கு அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க, ஒரு கவனன்ட்குள்ளாக அவங்க வருகிறாங்க, உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறாங்க. வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் பலனிலும் பலவீனத்திலும் எல்லாவற்றும் நான் உங்க கூட இருப்பேன்னு எல்லாரும் சபை அறிய தேவன் அறிய அவங்க அவங்க வாயை திறந்து
அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில நாட்களிலே என்ன பண்ணுறாங்க, அவங்க வார்த்தையை தவறுறாங்க, டிவோர்ஸ்க்கு போயிடுறாங்க. உனக்கு எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய பிள்ளையே, உண்மை வார்த்தையில் நாம் உண்மையானதாக இருக்கும். ஆணையத்தில் நஷ்டமே வந்தாலும் சரி, அவன் வார்த்தையிலே தவறாதப்ப யார் அவன்? உத்தமன். தன்னுடைய கிரியைகளிலே தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும் குற்றமில்லாத பரிதானம், லஞ்சம் வாங்க மாட்டான். உத்தமன் யாரு? வட்டி கொடுத்தான் பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டான். உத்தமன் யாரு? லஞ்சம் வாங்க மாட்டான். நீ நம்ம ஆராய்ந்து பாருங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, இதெல்லாம் முக்கியமான வேதம் சொல்கிற காரியம். சுய காரியங்களை நான் சொல்றது இல்லை, பரிசுத்த வேதாகம் சொல்கிற காரியங்கள். உத்தமர்களாக உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் இருக்க வேண்டிய இரண்டாவது சுபாவம் என்னவென்றால், இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நற்பெயரை நாம் வாங்க வேண்டும் என்றால், நற்பெயரோடு வாழ வேண்டும் என்றால், இந்த நற்பெயர் கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு இந்த இச்சை அடக்கம் மிக மிக அவசியம். செல்ஃப் கண்ட்ரோல் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்ச்சிகளை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த இந்த சாபமான இந்த உலகத்துல, இந்த சரீரத்தில் வாழ்கிற நாம், நமக்கு வருகிற உணர்ச்சிகள் எல்லாவற்றிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோடு கூட நாம் காணப்படுறோம். சில பேருக்கு கோபம் தாறுமாறாக வரும். கோபம் வந்துச்சு, அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. இந்த ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குன்னா அதுல ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு தேவை. ஆவின் கனிகளை ஒன்று என்னன்னா இச்சை அடக்கம். பரிசுத்தாவே நமக்குள்ளாக இருப்பார் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இருப்போம் என்றால் கண்டிப்பாக அதுக்கு முன்பாக நமக்கு இச்சை அடக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டது உண்மை என்றால், தேவன் உன்னோடு இருப்பார்கள். பரிசுத்தாவினால் நீ நிரப்பப்பட்டது உண்மை என்றால், நமக்குள்ளாக இச்சை அடக்கிற எந்த பகுதியில நமக்கு இச்சை அடக்கம் இல்லாமல் இருக்கோ அதை ஒப்பு கொடுத்து இச்சை அடக்கத்தோடு நாம் வாழும் பொழுது நிச்சயமாக நாம் நற்சாட்சியுள்ளவர்களாக இந்த பூமியில வாழ முடியும். கோபம் என் பிறப்புல இருக்கலாம். பிறப்புல உங்களுக்கு அந்த கோபம் சும்மா வந்திருக்கலாம், உங்க பெற்றோர்களுக்கு நீங்க இன்ஹெரிட் பண்ணிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, நீ இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு இந்த பழைய சுபாவங்களை நாம் கலைந்து போட்டு, தேவனுக்கு இருந்த தாழ்மை, அவர் எவ்வளவு சாந்த குணம் உள்ளவராக இருந்தாரோ நாமும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பெட்டைட், அதுல ஒரு இச்சை அடக்கம் இல்லாமல் இருப்பார்கள். பைபிள் நீதிமொழிகள் நாம் வாசிக்கும் பொழுது, நீ போஜன பிரியனா இராதேன்னு பைபிள் சொல்லுது. நீ மாம்ச பெருந்தீனிக்காரனா இராது. நீ போஜன பிரியனா இருந்தா கத்தி தொண்டை மேல வை. சில பேர் அதுல கண்ட்ரோல் இல்லாம இருப்பார். நல்ல திருப்தியாக ஆகாரத்தை சாப்பிடணும், நல்ல கொழுமையான ஆகாரத்தை சாப்பிடணும் தேவன் விரும்புகிறாரு. ஆனா அது நம்மை டாமினேட் செய்யக்கூடாது. நாம் எல்லாவற்றையும் கூட நாம் அடக்கி ஆள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு இச்சை அடக்கம் நமக்கு தேவை. அது கர்த்தர் நமக்கு தேவனுடைய ஈவு. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு குணம் என்னன்னா இந்த இச்சை அடக்கம். ஆகவே இந்த இப்பேற்பட்ட காரியங்கள், நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, நாட்கள்ல நாம் இந்த இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் நாம் பேசின வார்த்தைகள் ஏறாது, இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் நாம் செய்த கிரியைகள் ஏறாது. கர்த்தர் நமக்கு மன்னிப்பார். இதனால தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கிறோம். சர்ச்சுக்கு போறாங்க, பேசுற வார்த்தையை பாருங்க அப்படின்னு உலகத்தை நம்ம தேவனை தூஷித்திருக்கலாம், தேவனுடைய நாமத்தை தூஷித்திருக்கலாம். கர்த்தர் நமக்கு மன்னிப்பாராக. நீங்க அதெல்லாம் கூட நாம் சரி செய்து கொண்டு இச்சை அடக்கத்தோடு கூட, நான் எல்லா டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியல, நான் கர்த்தரோட பேசுவாராக. இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நாம் வேதத்தில் எங்கள் வாசிச்சா மோசே குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, என்னாகும் 12:3, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். உலகத்திலேயே எல்லா மனுஷன்ல சாந்த குணம் யாருன்னா மோசே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் இயற்கையில் இந்த சும்மா இருக்கா? இல்ல, இயற்கையா அந்த சும்மா அவனுக்கு இல்ல. ரொம்ப ஷார்ட் டெம்பர்டான ஒரு பர்சன். ஒரே அடியில ஒருத்தனை அடிச்சு கொண்டு போட்டு பறிச்சு போயிட்டான். அவ்வளவு கோபக்காரன். ஆனா கர்த்தர் இந்த சுபாவங்கள் ஒரே நாள்ல வந்துடாதுங்க. அந்த நல்ல பேர் சொல்ல ஒரே நாள நம்ம எடுத்துட முடியாது. அந்த கெட்ட பேர் ஒரே நாள் எடுத்துடலாம். நல்ல பேர் அதை பில்ட் பண்ணணும், அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு நம்முடைய எஃபர்ட்ஸ் தேவையாக இருக்கு. மோசே கர்த்தர் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அவனை டியூன் செய்து சாந்த குணமுள்ளவனை அவனை மாற்றிட்டார். கடும் கோபக்காரனை சாந்த குணமுள்ள, உலகத்தில் அவனை போல சாந்த குணமுள்ளவன் யாரும் இல்லை என்று வேதமே சொல்லுகிறது. அப்பேற்பட்ட சாந்த குணமுள்ளவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார்.
அவனை பெரிய தலைவனாக, அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஒரு சிநேகிதன் எவ்விதமாக முகமுகமாய் பேசுவானோ கர்த்தரே மோசேயோட சிநேகிதன் ஃப்ரெண்டு போல முகமுகமாய் பேசுவார். யாரோட கர்த்தர் அவ்விதமாய் பேசினது இல்லை. காரணம் அவனுக்குள்ளாக இருந்த அந்த இச்சை அடக்கம். அவன் சார்ந்த குணமுள்ளவனாக இருந்தான். அவன் தன்னுடைய சுபாவம் அங்க இருக்க எல்லா மனிதர்களை விட அவன் நல்ல பெயருடையவனாக, இல்லைன்ற நல்ல குணங்களை உடையவனாக அவன் காணப்பட்டபடினால தேவன் அவனோட முகமுகமாய் தேவன் அவனோட பேசினார். நீங்க ஆதியாகமம் புத்தகம் 49ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம், யாக்கோபு தன்னுடைய மரண தருவாயிலே வயதான காலத்து முதல் வயதிலே தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து 12 பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்தை கொடுத்ததான தீர்க்கதரிசனமான ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார், ஆசீர்வாதங்களை கூறுகிறார். 49ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதல் வசனம் தொடர்ச்சியா வாசி. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் என்று 12 பிள்ளைகளை அழைக்கிறாரு. நடக்க போற காரியத்தை உங்களுக்கு சொல்லுன்னு சொல்றாரு. முதல் பிள்ளை ரூபன். ரூபனை பார்த்த ஆண்டு யாக்கோபு சொல்றாங்க, அப்பா சொல்றாரு, ரூபனே, 3ஆம் வசனம், ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதல் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷம் உள்ளவன். மூத்தவனே, பெரிய மகனே, நீதான் என் பெருமை, என் மேன்மையெல்லாம் நீதான். நீ முதல் பலனானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். ஆனா 4ஆம் வசனம் சொல்லுது, தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் ஃபியூச்சர் என்னன்னா நீ மேன்மை அடைய மாட்டாய். ஏன்? உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினாய். அப்பாவுடைய மறுமனை ஆட்டு அவளோடு அவன் தவறு செய்தபடினாலே அப்பாவுக்கு இது தெரியும். ஆனா அப்படி எதுவுமே சொல்ல, தன்னுடைய மரண தருவாயில ரூபனை பார்த்து சொல்றது, நீ மேன்மை அடைய மாட்டாய். உனக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. நீ அந்த விஷயத்துல பாதி இச்சையில நீ விழுந்தபடினால, அது உன் செல்ஃப் கண்ட்ரோல் உனக்கு இல்லாதபடினால. அவன் ஏன் ரூபன், ஏன் சிரேஷ்ட புத்திரன், ஏன் அவன் ஆசீர்வாதம் பெறல, ஏன் அவன் மேன்மை அடையல, செல்ஃப் கண்ட்ரோல் அவனுக்கு இல்லாதவனாகும். இந்த இடத்துல அவன் விழுந்து போனதுனால நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சொல்லி தகப்பன் சொல்லுகிறான். மகனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன் தான், நீ விசேஷமானவன் தான், ஆனா நீ மேன்மை அடைய மாட்டாய். ஏன்னா நீ செய்த தவறு அப்பேற்பட்ட தவறு என்று சொல்லி தகப்பன் சொல்லு. 2வது பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்திலே அடுத்த பிள்ளைகள் 2 பிள்ளைகள், சிமியோன் லேவி. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள். அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள். அடுத்த 2 பிள்ளைகள் சிமியோனும் லேவி. அவங்கள பார்த்து அப்பா சொல்றாரு, அவர்கள் தங்களுடைய கோபத்தினால, மூர்க்கத்தினால ஒரு புருஷனை மாத்திரமல்ல, அந்த பட்டணத்துல எல்லா ஆண்களும் என்ன பண்ணாங்க, தந்திரமாக என்ன பண்ணாங்க, 2 அண்ணன்கள் போய், இந்த 2 சகோதரர்கள் போய் அவங்க எல்லாரையும் வெட்டி போட்டாங்க. அவங்க எனக்கும் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்தார்கள் என்று சொல்லி கோபத்தோட மூர்க்கத்தோட என்ன பண்ணாங்கன்னா அந்த பட்டணத்தோட புகுந்து எல்லாரையும் வெட்டி போட்டாங்க. அப்பா இவங்களை ஆசீர்வதிக்கல, நீங்கள் பிரிந்து போவீர்கள் என்று சொல்கிறார். உங்களை அவர்கள் யாக்கோபிலே அவர்கள் பிரியவும் இஸ்ரவேலில் அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என்று வாக்குறுத்தமாய் சொல்றார், தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். இவங்களுக்கு ஆங்கர் இஷ்யூ இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ண, கோபத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. மூத்தவன் பாலியத்துக்குரிய இச்சை, அதை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அடுத்த 2 பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கோப பிரச்சனை இருக்கு, அந்த இச்சை அடக்கம் அவங்களுக்கு இல்லாம, அந்த சாந்து அவங்களுக்கு இல்லாம, அந்த கோபத்தினால தகப்படைய ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போயிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளை, ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, நாம் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, இது சுயமாக நமக்கு கிடைக்காது. தேவன் நமக்கு ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணும் பொழுது, இந்த இச்சை அடக்கத்தை அவர் நமக்கு ஆவியின் கனியில ஒன்று இச்சை அடக்கமாய் காணப்படுது. ஆகவே 2 காரியங்களை பார்த்து, முதலாவதாக உண்மையும் உத்தமமாக நாம் இருக்கணும். எல்லாவற்றிலும் சரி, கொஞ்சத்துல இருக்கிற இந்த சின்ன வேலையில செய்கிற அந்த சின்ன வேலையில, அந்த கொஞ்சம் வருமானத்துல, அந்த இருக்கிற அந்த சின்ன உறவுகள், கொஞ்சம் உறவுகளில எல்லாவற்றும் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் பார்க்கிற உண்மையிலோட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கொஞ்சத்திலே நமக்கு உண்மை இல்லைன்னா கர்த்தர் நம்மை நம்பி எவ்விதமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உண்மை, எல்லாவற்றும் உண்மை, வார்த்தையிலே, கிரியையிலே, கற்பிலே,
நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவதாக இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் உடையவர்களாக இருக்கணும். நாம் கண்ட்ரோல் மீறி எந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியினால் நாம் பெற்றிருக்கோம். இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கடைசியாக சொல்லி நான் ஜெபிக்கும்படியாக வேண்டும். மூன்றாவதாக கம்பேஷனேட் உள்ளவர்களாக, இல்லைன்னா இரக்கமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மூன்றாவது சுபாவம் நமக்கு முதல் 2 காரியங்கள் நமக்கு இருக்கலாம். எவ்விதமாக உண்மையுள்ளவர்களாக இருக்கலாம், உத்தமர்களாக இருக்கலாம். ரெண்டாவதாக இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், பயங்கர செல்ஃப் டிசிப்ளினாக, செல்ஃப் கண்ட்ரோலாக இருப்பாங்க, நல்லது. மூன்றாவது ரொம்ப முக்கியமான காரியம், மற்றவர்கள் மேல் ஒரு இரக்கம் உள்ளவர்களாக, ஒரு கம்பேஷன் உள்ளவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம்னா நாம் நல்ல பெயருடையவர்களாக, நல்ல கீர்த்தியுடையவர்களாக. முதல் 2 காரியம் இருந்து, இந்த யாருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், யார் மேல நான் இறக்கப்பட மாட்டேன், என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி சுயமாக இருக்கும் பொழுது நமக்கு நல்ல ரெப்புடேஷன் நமக்கு உண்டாகாது. அது 2த்தையும் செய்யணும். மூன்றாவதாக மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது, மற்றவர்களுக்கு நாம் இறங்கும் பொழுது நாம் நல்ல பெயருடையவர்களாக, நற்கீர்த்தியுடையவர்களாக நாம் காணப்பட. கர்த்தர் நம்முடைய தேவன் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவும் மாட்டார். அல்லேலூயா. ரூத்தின் புஸ்தகத்தை சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, ரூத்தின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரூத் 2:11-12. அதற்கு போவாஸ் பிரயுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டிலின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக இருந்தான். ஒரு வாலிப பெண், கணவனை இழந்த ஒரு வாலிப பெண், ஒரு அந்நிய தேசத்தை, மோவாப் தேசத்தை சேர்ந்த ஒரு பெண். பாருங்க, அவங்க மாமியாரு அவங்க கணவன் இழந்துட்டாரு, இவங்களுக்கும் கணவன் இல்லை. மாமியார் சொல்றாங்க, நகோமி சொல்றாங்க, மருமகளே நீ வந்து உங்க அப்பா வீட்டுக்கு போ, மறுமணம் செஞ்சுக்கோ, நீ சந்தோஷமா இரு. நான் எங்க ஊருக்கு நான் திரும்பி போகிறேன், எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை, என் ஊருக்கு நான் திரும்பி போறேன்னு சொல்லும் பொழுது பெரிய மருமகள் போயிட்டா, அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டா. ஆனால் இவ சொல்றா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்க வயதானவங்களா இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு யாருமே இல்லை, நான் தான் உங்களுக்கு துணையா இருக்கணும், உங்களை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு, நீங்க எங்க இருக்கு அங்கதான் நான் இருப்பேன், உங்க தேவன் என்னுடைய, உங்க ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லிட்டு தன்னுடைய மாமியாரை வந்து உத்தமமா என்ன பண்ணாங்க, பின்பற்றினாங்க. பாருங்க, மாமியார் எந்த ஒரு வாக்கு பண்ணல, நான் உனக்கு வந்து நல்லா பார்த்துக்கிறேன், நீ வாமான்னு சொல்லல, நீ போனா சொன்ன. நான் இவர் என்ன பண்ணா, மாமியாரை விடாம, மாமியாரை பற்று விடாம மாமியாருக்கு சேவை செய்தா. வயதான அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எப்படி பார்த்துக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எந்த யாருனே தெரியாத ஒரு ஊருக்கு வந்து அந்த ஊர்ல காலையில எழுந்து தோட்டத்துல போயிட்டு அந்த வயலை போயிட்டு கீழே கிடந்து அந்த காய்களை அதை பொறுக்கி கொண்டிருந்தான். அது காரியங்களை வந்து என்ன பண்ணா, அவன் பொறுக்கிட்டு என்ன பண்ணா, தன்னுடைய மாமியாருக்கு செய்ய வேண்டிய சகலத்தையும் அவ செய்வான். அந்த தோட்டத்துடைய எஜமான் போவாஸ் சொன்னது பார்த்து, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டு விசாரித்து சொல்றாரு. பாருங்க, அவருடைய சாட்சி பாருங்க. உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயும் உன் ஜென்மதேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிலிருந்து வந்தது எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அவனை குறித்து எல்லாம் விவரமாய் எல்லாம் சொல்றாங்க. நீ யாரு, நீ எப்படிப்பட்டவர், உன் அப்பா விட்டுட்ட, உன் ஜென்மதேசத்தை விட்டுட்ட, தெரியாத இந்த இடத்துக்கு வந்துட்டு உன் மாமிக்காக நீ செய்கிறது எல்லாம் கூட எனக்கு அறிவிக்கப்பட்டது என்று சொல்ல. அதே சமயத்துல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ரூத் 3:11, இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகி ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நீ குணசாலி என்பது எனக்கு மட்டும் இல்ல, கொஞ்சம் பேருக்கு ஊருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. நீ எவ்வளவு குணசாலி, நீ எவ்வளவு உண்மையானவர், நீ எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு உதவி செய்யற மனம் உனக்கு இருக்கு. இந்த வயசான ஒரு அம்மாவுக்கு, உன் மாமிக்கு எவ்வளவாக நீ பணிவிட செய்கிறாய், நீ உதவி செய்கிறாய், நீ குணசாலி, நீ உத்தமி என்று சொல்லிட்டு என் ஊரெல்லாம் நான் இருந்திருக்கான். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பேற்பட்ட இரக்கம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய அவங்க நிறைவான பலனை அவங்க பெற்று, அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்பேற்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, ராஜாக்கள் அவங்க சந்ததியிலே தோன்றுகிற விதமாக கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். யாருங்க? ஒரு அந்நிய தேசத்துடைய பெண் ரூத்துடைய வாழ்க்கையை கர்த்தர் ஏன்
ஒரு இரக்கமுள்ளவளாக ஒரு கம்பேஷனேட் ஹார்ட்டோடு கூட என்ன பண்ணாங்கன்னா தன்னோட மாமியாருக்கு அவர் செய்ய சொல்றாரு. நாங்கள் ஒரு இறுதி நமக்கு இருக்கு, யார் கேட்டுட்டு போனா எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தா போதும், அப்பேற்பட்டவர்களா இல்லாதபடி நான் மற்றவர்களுக்காக கரிசனை உள்ளவர்களாக நாம் காணப்படும் ஒரு என்ன சொல்ற ஒரு சென்சிட்டிவானவர்களாக நம்ம பக்கத்துல நடக்கிற காரியங்களை குறித்து ஒரு சென்சிட்டிவ் நமக்கு தேவை. கஷ்டப்படும் பொழுது அவங்களோட சேர்ந்து நம்ம கஷ்டப்படும், அவங்க நம்ம ஜாபம் பண்ணணும். நான் நல்லா இருக்கேன் நாம் அப்படிமா நினைப்பதில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஒரு 7-8 ஆண்டுகள் முன்புதான் நான் நினைக்கிறேன், ஒரு இடத்துக்கு ஒரு துக்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு வயசானது இறந்துட்டு, ஆனால் ஒரு பரிதாபம் பார்த்தீங்கன்னா அவர் இறந்துருக்காரு, அவங்க வச்சிருக்காங்க, அது ஒரு கிராமம். ஆனால் பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்கள் வந்து பிஸியாக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, என்ன பிஸியாக இருக்காங்கன்னா இஞ்சி பூண்டை வந்து உரிச்சிட்டு இருக்காங்க. ஏன், அவர் அடக்கப்பட்ட வந்து பிரியாணி செய்யறதுக்கு, சொந்தக்காரர்கள் சாப்பாடு போடுறதுக்கு, கறி சோறு போடுறதுக்கு அவங்க இஞ்சி பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்க. எங்கே அங்கே வந்து அவர் மறைச்சு கிடக்கிறாருங்க. அவர் வயசானவர், அவர் யாராக இருந்துட்டு போகணும். ஆனால் குடும்பம் வந்து அவருடைய மனைவி பிள்ளைகள் துக்கமாக இருப்பாங்க, தகப்பன் தானே. ஆனால் சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இஞ்சி பூண்டு உரிச்சிருக்கு அதே இடத்துலங்க. அவர் அடக்கம் வந்திருப்பான், வந்த பிறகு கூட இல்லை, அவர் இருக்கும் பொழுது இது இஞ்சி பூண்டு உரிக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஒரு சென்சிட்டிவானவங்க பாருங்க, எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காங்க, எவ்வளோ இறக்கமுள்ளவங்க பாருங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. சில துக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சரசாரம் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, வீட்டார் அழுதுட்டு இருப்பாங்க, இவங்க சரசாரம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. எங்கே போச்சு அந்த சென்சிட்டிவ்னஸ் தெரியல, அந்த இறக்கம் கூட எங்கே போச்சுன்னு தெரியல. கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இறக்கமுள்ளவர்களாக இருக்கணும். மற்றவருடைய கஷ்டத்தை நாம் பார்த்து நம்முடைய உள்ளம் வந்து உருகணும், அவங்களுக்காக நம்ம பாரப்படணும், ஜெபிக்கணும், நம்மாதான உதவிகளை செய்யணும். இப்பேற்பட்டவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக நிறைவான பலனை ரூத்தை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் இப்பேற்பட்ட இறக்கமுள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதி. நீங்க இறக்கமுள்ளவர்களாக நீங்க தாழ்த்தப்பட்டு அடிக்கணும் அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும், கர்த்தர் தெரிய பண்ணுவார். ரூத் வந்து எல்லாருக்கும் போய் சொல்ல, நான் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா, மாமியாருக்காக என்ன செய்யறது தெரியுமா, அவங்க யாருமே சொல்லல. ஆனா இவங்க செய்கிற எல்லாவற்றும் கூட ஊரார் அறிந்து அவரை குறித்து நற்சாட்சி சொல்லுகிறார். நல்ல நீ ஒரு குணசாலி என்று அவரை குறித்து நல்ல சாட்சி சொல்லுகிறார். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். ஒரு மரத்தை அறியணும்னா அதோட கனியினால் அறியணும். நம்முடைய செய்திகள், நம்முடைய வார்த்தைனால் நம்ம யார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வோம். நீ கிறிஸ்தவ நாமத்தை வைத்ததுனால, இந்த சர்ச்சு போறதுனால நாம் கிறிஸ்தவர்களாக மாறிவிட முடியாது. கனியினால்தான் அறிவார்கள் நீ யார் என்று சொல்லி. ஆகவே நாம் எச்சரிக்கையாக நம்முடைய வார்த்தைகள், கிரியைகள் மிகச்சரிக்கையாக பயங்கரமான இம்பாக்ட் செய்யும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மத்திய ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, மரம் அதனுடைய கனியினால் அறியப்படும், நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். நாம் நல்ல கனிகளை நாம் கொடுக்கிறதா, அதுக்கு நாம் நல்ல மரமா இருக்கணும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டாதான் நாம் நல்ல ஃப்ரூட்டை கொடுக்க முடியும், நல்ல கிரியைகளை நாம் செய்ய முடியும், நல்ல வார்த்தைகளை நாம் பேச முடியும். இயேசுவோடு நமக்கு ஐக்கியம் என்ன இல்லாமல் உங்களால் என்றும் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்க சுபாவங்களே டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும், நம்முடைய சுபாவங்கள் ஒரு மாற்றம் வரணும், நல்ல பெயர் எடுக்கணும்னா நம்ம இயேசுவோடு இணைந்திராவிட்டால் தானாக நமக்கு இந்த நல்ல சுபாவங்கள் வரவே வராது. இயேசுவோடு நாம் இணைக்கப்படும் ஒவ்வொரு நாளும் கூட அவரோடு நிலைத்திருக்கும் பொழுது நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக நம்ம. இந்த 3 காரியங்கள் நான் சொல்லியிருந்தேன். உண்மையுள்ளவர்களாக இருக்கும், உத்தமர்களாக இருக்கணும். 2ஆவதாக சுய இச்சை அடக்கத்தோடு நம்ம காணப்படும், செல்ஃப் கண்ட்ரோல் உடையவர்களாக நம்ம காணப்படும் சொன்ன. 3ஆவதாக இரக்கமுள்ளவர்களாக, உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். இதெல்லாம் நாம் பெறுவதற்கு நாம் ஏற்கனவே சொன்ன பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் நற்சாட்சி பெற்றாங்க. தேவன் மேல் விசுவாசம், அந்த விசுவாசம் என்ன செய்து அவங்க குணத்தை என்ன பண்ணிச்சு, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு, மறுரூபமாக மாற்றிடுச்சு. அதே சமயத்துல நாம் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறணும், நம்முடைய பழைய கெட்ட பேரெல்லாம் மாறி நல்ல பெயருடையவர்களாக கர்த்தருக்கு மகிமையாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய குணங்கள் மாறணும். அதற்கு முதலாவதாக விசுவாசம் தேவை. 2ஆவதாக நம்ம எவ்விதமாக மாறணும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் இருக்கணும். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஒரே வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 17:11 வசனத்திலே, அந்த பட்டணத்தார், எந்த பட்டணத்தார், அது மேல் வசனத்திலே பெரோயா பட்டணத்தார்
மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதனால் தெஸ்லோனிக்கேயில் உள்ளவர்களை பார்த்தும் நற்குணசாலிகளா இருந்தாங்க. தெஸ்லோனிக்கேல ஒரு பெரிய சபை இருக்கு, பரிசுத்தவான்கள் இருக்காங்க, விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவர்களை விட இந்த பெரிய பட்டணத்தார் நல்ல குணசாலிகள், நல்ல குணமுடையவர்களாக மாறினாங்க. எப்படி மாறினாங்க? டெய்லி என்ன பண்றாங்க? கர்த்தருடைய வசனங்களை அவங்க ஆராய ஆரம்பிக்கிறாங்க. இந்த வசனம் தான் நம்ம நல்ல குணசாலிகளாய் நல்ல குணமுடையவர்களாய் மாற்றும். இந்த வசனத்தை நம்ம நேசிக்க இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்திலே பிரியமான இரவும் பகலும் நாம் தியானமா இருக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக நல்ல குணசாலிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தோடு இருப்போம். வேதத்தை நம்மை மாற்றுகிற, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற, இது ஒரு சுத்தி போன்றது கர்த்தருடைய வார்த்தை. கண்மலையை நொறுக்குகிற வல்லமை, கடினமான சுபாவத்தை மாற்றுகிற வல்லமை கர்த்தருடைய வசனத்திற்கு இருக்கிறது. இது நம்முடைய ஆத்மாவிற்கு ஆகாரம், தேனை போல இனிமையானது. ஆகவே இந்த வசனத்தை நம்ம ஆராய்வோம், தியானிப்போம். இந்த வசனம் நம்மை மாற்றுவதாக, தேவன் விரும்புகிற குணத்தை, அந்த நற்பெயரை நற்சாட்சியோடு வாழ இந்த வசனம் நமக்கு கிருபை செய்வதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த காலையில் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் நான் சொன்னாரு. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம், நற்கீர்த்தி தெரிந்து கொள்ளப்படத்தக்க. சகோதரனே சகோதரியே, வேதம் நாம் சொல்வது ஐஸ்வர்யத்தை அல்ல, நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், நல்ல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. அது தேவைன்னா ரொம்ப தேவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்முடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படக்கூடாது. நீ தேவனுடைய நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு காலத்துல நம்முடைய வாழ்க்கை கொள்ளாத வாழ்க்கை வாழ்ந்தவங்க இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகளாக நாம் மாறி நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வார்த்தையில, செய்தியில மாற்றம் இல்லைன்னா அது தேவனுக்கு எவ்வளவு வேதனை. நாம் தேவனை பிரதிபலிக்கிறோம். நாம் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவை நிந்திக்கிறார்கள். கிறிஸ்துவை நிந்திக்கிறார்கள். கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு போறவன், இயேசுப்பா வழிபடுறவன், இவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி நம்முடைய தேவனுடைய நாமத்தை அவர்கள் உலகத்தை தூஷிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கும்படியா, உண்மை எல்லாவற்றும் உண்மை. கர்த்தர் நம்மை பார்க்க, கர்த்தரிடத்துல நல்ல சாட்சி நாம் பெறணும். கணவன் இடத்துல, மனைவி இடத்துல, பிள்ளைகள் இடத்துல, குடும்பத்தார் இடத்துல, புறத்தில் உள்ளவர்கள் இடத்துல, வெளியில் உள்ளவர்கள் இடத்துல நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று, நல்ல சாட்சி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உண்மையுள்ளவர்களாக, உத்தமர்களாக, இச்சை அடக்கம் உள்ளவர்களாக. முன்னாடி நான் கோபக்காரனா இருந்தேன், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு, நான் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கிறது பிற்பாடு நான் இச்சை அடக்கம் உள்ளவனா நான் மாறிட்டேன். செல்ஃப் கண்ட்ரோல் உள்ளவனா நான் மாறிட்டேன். மூன்றாவது கம்பேஷன் உள்ளவனா நான் மாறிட்டேன். இறக்கம் உள்ளவனா நான் மாறிட்டேன். அன்புள்ள நான் மாறிட்டேன். நான் எல்லாருக்கும் உதவி செய்வனாக, செல்ஃபிஷாக நான் இல்லாம எல்லாருக்கும் உதவி செய்வனா நான் மாறிட்டேன். கர்த்தருடைய வசனம் என்னை மாற்றினது. கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் என்னை மாற்றினது என்று எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கர்த்தர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவாராக. ஆனால் அதே சமயத்தில் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் அவ்வளவு உண்மையாக இருந்தாலும் சரி, அவ்வளவு இச்சை அடக்கம் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவ்வளவு உதவி செய்கிறவர்களாக இறக்கமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, சில சமயம் நம்ம மேல பொய்யான காரியங்களை சொல்லுவார்கள், பொய்யான படிகளை நம்மை போடுவார்கள், நம் பெயரை குற்றப்படுத்துவார்கள், நம்மை நிந்திப்பார்கள், நம்மை தூஷிப்பார்கள். ஏன்? நம் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பதனால. அரசு அதற்காக நீ கவலைப்படாத. எல்லாருக்கிட்ட போய் உன் இன்னசென்ட்டை நீ ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உன் நியாயத்தை நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் பார்க்கிறாரு. நீ சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தோட பலன் மிகுதியாரு. என் நாமத்தினால நீங்க எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சாலும், எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள் அனுபவித்தாலும் நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்துல உங்க பலன் மிகுதியா இருக்கு. என் தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர், அவரை எவ்வளவாக நிந்தித்தார்கள், எவ்வளவாக அவமானப்படுத்தினார்கள். கர்த்தர் அவர் அவ்வளவு உண்மையுள்ளவராக வருவாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நம்மை பார்க்கிறாரு. இந்த வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நம்மை சீரமைத்துக் கொண்டு எனக்கு வாழ்ந்த கொஞ்சம் வாழ்க்கை அவருக்கு சாட்சியாக நாம் வாழ்வோம். கிருபை ஆண்டவரே, இந்த காலை நிற்காம நான் நன்றியோடு துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஐஸ்வர்யத்தை அல்ல, உலக மேன்மைகள் அல்ல, நல்ல பெயரை, நற்கீர்த்தியை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம்ப்பா. நீங்க எங்க ப்ரையாரிட்டிஸை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். நல்ல சாட்சியுள்ளவர்களாய் வாழ ஒப்புக் கொடுங்க. எப்பா, எங்க ஊழியத்தை நீங்க பயன்படுத்துங்க. சபைக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், சமுதாயத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், தேசங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணுமே, உம்மால நாங்கள் பயன்படுத்தப்படணுமே. தகப்பனே, நல்ல சாட்சியுள்ளவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு பேப்பராய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உண்மையுள்ளவர்களாக, வார்த்தையில, செய்கையில, கற்பில உண்மையுள்ளவர்களாக,
என்ன வந்தாலும் நாங்கள் உத்தமத்திலே விலகாதபடிக்கு யோபை போல உத்தமர்களாக, மோசேயை போல சாந்த குணம் உள்ளவர்களாக, இச்சையடக்கம் உள்ளவர்களாக, ஆண்டவரே ரூத்தை போல ஆண்டவரே அப்பா உதவி செய்கிறவர்களாக, நல்ல குணசாலியாக, இரக்கமுள்ளவர்களாக கர்த்தரை மாற்றுவீராக. இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்க தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாப்பு நம் அனைவரோடு சில பரிசுத்தவான்களோடு மீண்டும் 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 இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு